என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். யாரால் இறைவனை காண இயலும்? அனுதினமும் பூஜை புனஸ்காரம் வழிபாடு செய்பவர்களால் இறைவனை காண இயலுமா? அல்லது அதிகாரம் பணம் படைத்தவர்களால் இறைவனை காண இயலுமா? இதை ஒரு சிறு கதையின் மூலம் நாம் உணரலாம். கடவுள் ஒரு நாள் மனிதரை சந்திக்க பூமிக்கு வந்தார். அன்று பூமியில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. அங்கு அழகு மிகுந்த ஒரு மாளிகையை காண்கின்றார். அது வண்ண விளக்குகளாலும் தோரணங்களாலும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கு சென்று நான் யார் என்று கூற வேண்டும் என்று ஆவலோடு செல்கிறார். கதவையும் தட்டுகிறார். அந்த கதவை பணியாளர் திறந்தவுடன் கடவுள் அவரிடம் தான் யார் என்று கூற வாயை திறக்கின்றார். அதற்கு முன்னதாகவே அந்த பணியாளர், உமக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? எதற்கெடுத்தாலும் கதவை தட்டுகிறீர்கள்? பிச்சை எடுப்பதற்கு கால நேரமே இல்லையா என்று கேட்டு அவரை துரத்து விடுகிறார். கடவுள் அங்கிருந்து சென்று வேறு ஒரு இல்லத்தை அடைகிறார். அந்த கதவையும் தட்டுகிறார். அங்கிருப்பவர் அவரை பார்த்து, ஐயா, இப்பொழுதுதான் பூஜை ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் சென்று பிறகு வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். கடவுள் அங்கிருந்தும் சென்று வெகு தூரம் பயணிக்கின்றார். ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறி அவரை விரட்டி அடிக்கின்றனர். கடவுள் மிகுந்த அயர்வுடன் ஒரு மரத்தின் அடியில் அமர்கிறார். அங்கு ஒருவர் உணவருந்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் கடவுள், ஐயா, நீராவது கேளும், நான் யார் என்று கூறுகிறார். அதற்கு அந்த முதியவர், ஐயா, உணவு அருந்துகிறீர்களா? முதலில் உணவருந்துங்கள், அதன் பின் உங்களை பற்றி கூறுங்கள் என்று சொல்கிறார். கடவுளும் அவரிடம் இருந்த உணவை வாங்கி இருவரும் பகிர்ந்து உணவருந்துகின்றனர். உணவருந்து முடித்த பின் கடவுள் அவரிடம், இப்பொழுதாவது கேளும், நான் யார் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த முதியவர், ஐயா, நீதான் கடவுள், எனக்கு தெரியாதா என்று கூறுகிறார். கடவுள் அவரிடம், எவ்வாறையா உமக்கு இது தெரியும் என்று கேட்க, அதற்கு அந்த முதியவர், உம்மால் அன்றி வேறு யாராலையா என்னிடம் உணவு வாங்கி அருந்த முடியும் என்று கேட்கின்றார். ஆம், எவர் ஒருவர் பசித்த வயிற்றுக்கு உணவிடுகிறாரோ அவரால் மட்டுமே இறைவனை காண இயலும்.